அந்த மாநிலத்துடைய பிரச்சனையை சரியாக பேச தவறிவிட்டார் ராகுல் காந்தி. அதனால காங்கிரஸ் கட்சி அங்கே வந்து இவ்வளவு ஒரு மோசமான தோல்வி சந்திப்பதற்கு காரணம் அப்படின்னு சொல்றாங்க. பிஜேபியோட ஸ்ட்ராட்டஜி வந்து ஓஎஸ்சியை வச்சு சிறுபான்மை ஓட்டு தலித் ஓட்டு பிரிப்பாங்க. நரேந்திர மோடி அவர்களோ இல்லை பாஜகவோ வந்து நமக்கு நல்லது செய்கிறோம் அப்படின்னு வந்து சொன்னால் அதை நம்ம ஏற்றுக்க முடியுமா? ஹிட்லர் வந்து நல்லது செய்கிறோன்னு சொல்லி வந்தால் ஏற்றுக்க முடியும்? அங்கே மக்கள் ஏற்றுருக்காங்க. இந்த சாணக்கியத்தனம் காங்கிரஸ் கட்சி அங்கே வைக்கக்கூடிய கூட்டணிக்கோ இல்லாமல் போயிடுச்சுன்னு சொல்ல வரீங்களா? காங்கிரஸ் மட்டும்தான் ஆட்சி ஆளணும்னு அரசியல் அமைப்பு எழுதியிருந்தால் உங்களால் வந்திருக்க முடியும். இப்போ கூட முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி என்ன சொல்றாரு, நாட்டுக்கும் ஊருக்கும் தேவையில்லாத கட்சி காங்கிரஸ் கட்சி. ராஜேந்திர பாலாஜி அளவுக்கு எங்களை கீழே இருக்கிறாருங்க. தமிழ்நாட்டில் வந்து 220 தொகுதிக்கு மேலே வந்து பாஜக அதிமுக கூட்டணி வந்து வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ராஜேந்திர பாலாஜி திமுக வேட்பாளர்கிட்ட தோக்கல, காங்கிரஸ் வேட்பாளர்கிட்ட தோத்தவர். காங்கிரஸ் கட்சி தமிழக வெற்றி கழகத்தோடு கூட்டணி அமைக்கும் என்பது போல சொல்லப்படுகிறது. கேள்வி களம். வணக்கம் நேயர்களே, இன்றைய கேள்வி களம் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பல்வேறு தகவல்களை வழங்குவதற்காக காங்கிரஸ் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர் திரு ஹசன் மௌலானா அவர்கள் நம்மோடு இருக்கிறார்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ ஒட்டுமொத்த தேசத்தினுடைய ஒரு விவாத பொருளாக மாறி இருப்பது பீகார் தேர்தலினுடைய முடிவுகள். இதில் வந்து காங்கிரஸ் கட்சி வந்து ஒரு மிகப்பெரிய அளவில் வந்து தோல்வி அடைந்திருக்கிறது. 61 இடங்களில் போட்டியிட்டு 6 இடங்களில் தான் வந்து வெற்றி பெற்றிருக்கிறது. இந்த தோல்வி ராகுல் காந்தியின் தோல்வி. காங்கிரஸ் கட்சி அடுத்து சந்திக்கக்கூடிய தேர்தல்களிலும் இந்த தோல்வி எதிரொலிக்கும் என்பது போல பல விமர்சனங்கள் வந்து முன்வைக்கப்படுகிறது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதை? அதாவது யாருக்கு கவலைப்படுறோமோ இல்லையோ, இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனையை எதிர்க்கிற ஒரே ஒரு தலைவர், ஒரே ஒரு மனிதன் ஒருவன் இருப்பானே ஆனால் அந்த மனிதனின் பேர் ராகுல் காந்தின்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். நீங்கள் யோசித்து பாருங்கள், தேர்தல் நடக்கும்போது நாட்டுடைய ஒரு பேச்சு தான் வந்து அந்த நாட்டுடைய தேர்தலுடைய ரிசல்ட்டை தரும். எல்லாம் பேசுனதுன்னா ராகுல் காந்தி கண்டிப்பாக ஜெயிக்கிறார், தேஜஸ்வி முதலமைச்சர் ஆகுறார், இந்த கூட்டணிக்கு தான் ஓட்டு விழுவ போகுது, மக்கள் எல்லாம் தெளிவாயிட்டாங்க. இந்த அளவுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ப்ரொபகண்டா இயற்கையாக நடந்துச்சு. அதாவது மீடியாவை ஹேண்டில் பண்ணுறது யார்? தமிழ் மீடியா விட்டுருங்க, நார்த் இந்தியன் மீடியாவை ஹேண்டில் பண்ணுறது யார்? நரேந்திர மோடி. இடி ஹேண்டில் பண்ணுறது யார்? நரேந்திர மோடி. சிபிஐ ஹேண்டில் பண்ணுறது யார்? நரேந்திர மோடி. கோர்ட்டுங்களை ஹேண்டில் பண்ணுறது யார்? நரேந்திர மோடி. எல்லாமே நரேந்திர மோடி கையில் தான் இருக்குது. ராகுல் காந்தி ஒரே ஒருத்தவர் தான் நமக்காக வேண்டி குரல் கொடுக்குறாருன்ற ஒரு உண்மை தகவல் நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும். இந்த ராகுல் காந்தி எவ்வளோ பெரிய ஒரு பயங்கரமான சக்தி, பயங்கரமான தேச விரோத சக்தின்னு சொல்ல முடியாது, பயங்கரமான சக்தி, தன்னை ஆளுமையில் வைப்பதற்கு என்ன வேணும் செய்வதற்கு தயாராக இருக்கக்கூடிய ஒரு சக்தி பாஜக, நரேந்திர மோடி, ஆர்எஸ்எஸ். ஸோ அந்த சக்தியை எதிர்த்து ஒரே ஒரு மனுஷன் தானே சண்டை போடுறாரு. இல்லைப்பா, அந்த சக்தி தான் வலுவிழந்து விட்டதா அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ நீங்கள் வந்து என்னென்னா, பீகாரில் வந்து வாக்கு திருட்டை பற்றி விமர்சனம் பண்ணார், வாக்கு திருட்டுக்கு எதிரான மிகப்பெரிய அளவிலான பேரணிகள்லாம் போனார். அது மட்டும் இல்லாமல் வந்து வாக்கு திருட்டு எப்படி நடக்குது அப்படிங்கிறத வந்து ஒரு மிகப்பெரிய அளவில் ஆதாரப்பூர்வமாக வந்து நிரூபித்தார். இந்த ஒரு எழுச்சி மிக்க ஒரு தலைவருடைய சக்தி பீகாரில் ஏன் வந்து வலுவிழந்து போகணும், இல்லை தோல்வியை தழுவணும்? நீங்கள் நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். பீகாரில் எஸ்ஐஆர் வந்து வந்த போதே சொன்னார் வாக்கு திருட்டு நடக்குது. இப்போ ப்ராசஸ் என்னென்னா, நம்ம சொல்லி புரிய வைக்க முடியாத அளவுக்கு அவங்க அதை தெளிவாக செயல்படுத்துகிறார்கள். அதாவது அரசாங்கத்துக்கிட்ட இல்லை எலெக்ஷன் கமிஷன் கிட்ட மொத்த டேட்டாவும் இருக்குது. அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன் எல்லாமே எலெக்ஷன் கமிஷன் பண்ணிக்கலாம். ஆனால் ஒரு பாமரனாக இருக்க நம்ம எஸ்ஐஆர் வர வரைக்கும் நம்மக்கிட்ட ஒரு ஓட்டர் ஐடி இருக்கும். சரியா? எஸ்ஐஆர் அந்த மாநிலத்தில் அப்ளிகபிள் ஆன உடனே நம்ம ஓட்டர் ஐடி செல்லாமல் போயிடுது. இப்போ என்ன சொல்கிறான், இத்தனை தேர்தலில் நீ வாக்களித்தது எங்களுக்கு தெரியாது, இனி வரக்கூடிய தேர்தலில் வாக்களிக்கணும்னா நீ எஸ்ஐஆரில் மெம்பர் ஆகணும், புதுசாக நீ மெம்பர் ஆகணும் அப்படின்ட்டு. ஸோ என்னுடைய பழைய ஓட்டர் ஐடி ஃபுல்லாகவே போயிடுது. இப்போ புது ஓட்டர் ஐடி நான் உருவாக்கி கொண்டு வரோம். இப்போ நிறைய பேர், இப்போ வேளச்சேரி பொறுத்த வரைக்கும் 2021 தேர்தலில் 3,30,000 வாக்காளர் இருந்தாங்க. 340 பூத் இருந்துச்சு. இன்னைக்கு பூத்து 260 அவங்களே ஆக்கிட்டாங்க. கேள்வி நான் கேட்குறேன், 340 பூத்தாக இருந்து இந்த 5 வருஷத்தில் மக்கள் தொகை ஏறி இருக்குமா இறங்கி இருக்குமா?
வேளச்சேரியில வீடு கூடி இருக்குமா குறைஞ்சிருக்குமா? பாமரனு கூட புரியும் இது கூடி இருக்கணும்ட்டு. ஆனா இன்னைக்கு எஸ்ஐஆர் வருவதற்கு முன்னாடியே வேளச்சேரியில இருந்த 330 பூத்தை 260 பூத் ஆக்கிட்டாங்க. பிஜேபியும் அவங்க எவ்வளவு நிதிஷ்குமார் ஜெயிச்சது வந்து எஸ்ஐஆர்னால தான். மெட்டிகுலஸ்லி பிளான்டு ஆப்ரேட்டிவ். இதெல்லாம் வந்து நீங்க வந்து அவங்கள குறைலாம் சொல்ல முடியாது, அவங்கள கை கூட காட்ட முடியாது. எல்லாமே நேர்மையாக நடப்பது போல் தெரியும், எல்லாமே தெளிவாக நடப்பது போல் தெரியும். ஆனா அவங்க கிட்ட மட்டும்தான் தெரியும் இதுக்கு உண்டான குளறுபடி. ஒரு நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ நரேந்திர மோடி அவர்களோ இல்லை பாஜகவோ வந்து நமக்கு நல்லது செய்கிறோம் அப்படின்னு வந்து சொன்னால் அதை நம்ம ஏற்றுக்க முடியுமா? ஹிட்லர் வந்து நல்லது செய்கிறேன்னு சொல்லி வந்தால் ஏற்றுக்க முடியும்? அங்கே மக்கள் ஏற்றுருக்காங்க. இப்போ பீகார் மக்கள் ஏற்றுக்கிட்டு தானே. இப்போ பிரச்சனை என்னன்னா, அவங்க அவ்வளோ இனிமையாக வந்து ஒரு பேக்டு ஒரு இதை கொடுக்குறாங்க நம்மக்கிட்ட. இனிமையாக வந்து தரும்போது அதை ஏற்றுக்கிற அளவுக்கு வந்து அதை நம்மக்கிட்ட முன் வைக்கிறாங்க. சிம்பிள் விஷயம். நீங்கள் அவர் தேர்தலில் வந்து அங்கே லோக்கலில் என்ன பேச்சு அடிப்படுதுன்றத மாதிரி கொண்டு வரும்போது சொல்கிறேன். பீகார் தேர்தல் நடக்கும்போது தமிழ்நாட்டில் பீகார் தொழிலாளர்களை வஞ்சிக்கிறார்கள்னு நம்மளை பார்த்து சொன்னாங்க. அங்கே அவனுக்கு வேலை கிடைச்சா அவன் தமிழ்நாட்டில் வந்து வேலை செய்கிறான். எங்கேயாச்சும் நம்ம ஆளுங்க கூட்டம் கூட்டமாக வேலை செஞ்சு பார்த்துருக்கீங்களா? வேறு மாநிலத்தில் கட்டுமான தொழிலில் அது இங்கே இந்த ஏரியாவில் தமிழர்கள் வேலை செய்வாங்க நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்லை ஏதாச்சும் ஒரு இண்டஸ்ட்ரியில் தமிழர்கள் தான் வேலை செய்வாங்க அப்படின்னு நீங்கள் சொன்னால் ஒரு இண்டஸ்ட்ரி கிடையாது இந்தியாவிலேயே. இல்லை அப்படி இருந்து கூட 20 ஆண்டுகளாக வந்து நிதிஷ்குமார் வந்து ஆட்சி பண்ணிட்டு இருக்காரு. இப்போ ஒரு அதிருப்தி தானே இருக்கணும் மக்களுக்கு. இப்போ நீங்கள் எஸ்ஐஆர் ஒரு பக்கம் நீங்கள் குற்றம் சுமத்துறா கூட பொதுவாகவே வந்து இதுதான் அவங்க ஜெயிச்சது காரணம்னு நம்மளால் உறுதியாக சொல்ல முடியாது இல்லையா? இப்போ நீங்கள் வந்து அதிருப்தி இருக்கும், ஆளுங்கட்சி மேலே வந்து அதிருப்தி இருக்கும். காமனாக வந்து தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள் வந்து 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் ஆட்சி மாற்றம் நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் 20 ஆண்டுகளாக ஒரு நபர் வந்து ஆட்சியில் இருக்கிறாரு. பாஜக கூட்டணியிலேருந்து இப்போ போட்டி போடுறாரு. மத்தியில் வந்து 3 முறை வந்து பிரதமராக மோடி வராரு. இப்போ வந்து காமனாகவே வந்து ஸ்டேட்லேயும் சென்ட்ரல்லையும் வந்து ஒரு மக்களுக்கு வந்து அதிருப்தி இருக்கும். ஏன் அதெல்லாம் எதிரொலிக்கலைன்னு நினைக்கிறீங்க? எங்கெங்க எதிரொலிக்காமல் போயிருக்கு? நிதிஷ்குமார் இப்போ முதலமைச்சர் ஆகிறது யாரோட தயவுல? பிஜேபி. நிதிஷ்குமாருக்கு எவ்வளோ எம்எல்ஏ இருக்குது, பிஜேபிக்கு எவ்வளோ எம்எல்ஏ இருக்குது? பிஜேபி தன்னை காப்பாற்றிக்கிச்சு, நிதிஷ்குமாரை காப்பாத்துச்சா? இப்போது மத்தியில் வந்து ஆட்சி ஆளணும்னா நிதிஷ்குமாரோடைய கூட்டணியும் சந்திரபாபு நாயுடு கூட்டணி இருந்தால் தான் நரேந்திர மோடி அரசாங்கத்துக்கு பெரும்பான்மை இருக்குது. இப்போது பீகாரில் வந்து நரேந்திர மோடி அரசாங்கம் தன்னுடைய நண்பனான நிதிஷ்குமாருக்கு என்ன நிலைமையை கொடுத்துட்டாங்க? உனக்கு 74 எம்எல்ஏ, எனக்கிட்ட 989. அவங்க யார் 89? பிஜேபி 89. நிதிஷ்குமார் எத்தனை எம்எல்ஏ? அபவுட் 70-74, 85 நினைக்கிறேன். இல்லையே, நிதிஷ்குமார் கம்மி தான், பிஜேபி அதிகம். இப்போ யார் தயவுல ஆட்சி நடக்க போகுது? நிதிஷ்குமாரோட ஆட்சி பிஜேபி தயவுல. ஸோ கடைசி வரைக்கும் நண்பனோட கிடுக்குப்பொடி கூட பிஜேபி கையில் தானே இருக்கு. பிஜேபியோட ஐடியாவை தான் நீங்கள் புரிஞ்சிக்க மாட்டேன்றீங்க. அவங்க இனிமையாக தெரிவார்கள், ஆனால் அதிகமான ஓட்டு பூத்தில் நின்று சட்டமன்றத்தில் நின்றது நிதிஷ்குமார், கம்மியான சட்டமன்றத்தில் நின்றது பிஜேபி. ஆனால் ஸ்ட்ரைக் ரேட் யாருக்கு அதிகமாக கொடுக்குறாங்க? பிஜேபி தன்னுடைய வேட்பாளர்களுக்கு ஸ்ட்ரைக் ரேட் அதிகமாக தராங்க. நிதிஷ்குமார் வேட்பாளர்களுக்கு ஸ்ட்ரைக் ரேட்டை கம்மி பண்ணுறாங்க. எலெக்ஷன் கமிஷனோடைய மெஷினரி மேண்டேட் இது. இன்கம்பன்சி இல்லை நீங்கள் சொல்கிறது தான் நிதிஷ்குமாரோட சட்டமன்ற உறுப்பினர்கள் கம்மியான நம்பர்ஸ்க்கு வந்ததுக்கு காரணமே இதுதான். ஸோ இன்கம்பன்சியும் எது எப்படி இருந்தாலும் கூட்டணி ஜெயிச்சுட்டாங்க, அந்த கூட்டணி தான் ஆட்சி அமைக்க போகுமா. இப்போ அதில் தான் சொல்கிறாங்க. இப்போ வந்து ராகுல் காந்தி அவர்கள் வந்து நாடு முழுக்க ஒரு பிரச்சனையை வந்து முன் வச்சார். வாக்குத்திட்டு என்பது அந்த மாநிலத்துடைய பிரச்சனை மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த தேசத்தினுடைய பிரச்சனை. ஆக அந்த மாநிலத்துடைய பிரச்சனையை சரியாக பேச தவறிவிட்டார் ராகுல் காந்தி. அதனால காங்கிரஸ் கட்சி அங்கே வந்து இவ்வளவு ஒரு மோசமான தோல்வி சந்திப்பதற்கு காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? இப்போது நீங்கள் நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். ராகுல் நீங்கள் ஏற்கனவே இடப்பெயர்வு, வேலையின்மை, பல பிரச்சனைகள் இருக்குது. இது வந்து ராகுல் காந்தி வந்து என்ன அட்ரஸ் பண்ணாலுமே பீகார் வந்து வளராத ஒரு மாநிலம், இதை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இன்னும் அந்த மக்கள் வந்து குமாரை நம்பி போகிறது தான் மிகப்பெரிய வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம். சரிங்களா? எந்த அளவுக்கு வந்து ஒரு அவங்க மனசை வந்து தவறான திசைக்கு ஃபோக்கஸ் கொண்டு போகிறாங்கன்றதை பார்க்கணும். இன்னொன்று வந்து எல்லா லெவல்லையும் தங்களுடைய ப்ராபபிள் ஹேக்கு எப்போ எலெக்ஷன் கமிஷன் சொன்னேன். அதே மாதிரி ஹைதராபாத்தில் இருக்க அசாதுதீன் உவேசின்றது ஹைதராபாத்தில் ஒரு முஸ்லீம் கட்சி. அந்த கட்சிக்கு அங்கே வந்து 7 எம்எல்ஏலேருந்து 11 எம்எல்ஏ ஜெயிப்பாங்க, ஒரு எம்பி ஜெயிப்பாங்க. எங்கே? தெலுங்கானாவில் ஹைதராபாத்தில் மட்டும். இதுதான் ஓவைசி கட்சியோட கட்டுமானம்.
இந்த உவேசி கட்சியும் எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸுக்கும் இந்த மகாகட்பந்தன் யூபிஏ அலையன்ஸ்க்கு எங்கே அதிகமான வாக்குகள் விழுதோ, எந்த பாக்கெட்டில் அதிகமான வாக்குகள் விழுதோ அங்கே பிஜேபி உவேசி அனுப்புவாங்க. உவேசி அனுப்பி அவங்க வேட்பாளர்களை போட வைப்பாங்க. அவங்க வேட்பாளர்களை அறிவித்து அவங்க மூலமாக சிறுபான்மையினர் ஓட்டையும் தலித் ஓட்டையும் பிரிப்பாங்க. இப்போ ஸ்ட்ராட்டஜி ரொம்ப முக்கியம். பிஜேபியோட ஸ்ட்ராட்டஜி வந்து ஓஎஸ்சியை வச்சு சிறுபான்மை ஓட்டு தலித் ஓட்டை பிரிப்பாங்க. இப்போ சென்ற பீகார் தேர்தலில் தோல்வி அடைந்ததுக்கு காரணமும் ஓஎஸ்சி. பல வேட்பாளர்கள் வந்து 24 ஓட்டுலேருந்து 300 ஓட்டு வித்தியாசத்தில் தோத்தாங்க. இந்த முறையும் வந்து நிறைய ஓட்டுகளை வந்து காங்கிரஸ் வர ஓட்டுகளை வந்து எடுத்தது ஓஎஸ்சி. ஸோ ஓஎஸ்சி அனுப்பி இந்த வேலையை செய்து கொள்வார்கள். ஏன்னா ராடிக்கல் இப்போ எப்படி பிஜேபி வந்து கட்சியை ஏன் வந்து இந்த கூட்டணி வச்சுக்கிறதுக்கு தேர்ந்தெடுக்க முடியல? யார் கூட? காங்கிரஸ் கூட. அவங்க காங்கிரஸ் கூட கூட்டணி வைக்க முடியும். அவங்க பிஜேபியோட பி டீம் சார். அவங்க வந்து எப்போவுமே சரி இனிமையாக வருவார்கள். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஓஎஸ்சிக்கு ஒரு 5 சீட்டு தரோம் இல்லை 10 சீட்டு தரோம் நம்ம சொன்னோன்னா ஓஎஸ்சி வேணும்னே வந்து 100 சீட்டு கொடுன்னு கேட்பார். தர முடியுமா? முடியாது. அப்போ நம்ம என்ன சொல்லுவோம்? இல்லைங்க முடியாதுன்னு. அவர் வெளியே போய் என்ன சொல்வார்? நான் கூட்டணிக்கு சென்று பேச்சுவார்த்தை நடத்தினேன், நான் கேட்ட சீட்டுகளை அவங்க தரலை, கூட்டணி உடன்பாடு வரலை, அதனால் வந்து கூட்டணியை விட்டு வெளியே வந்துட்டேன். இப்படி ஓஎஸ்சியை சொல்ல வைப்பாங்க. சரியா? ஆனால் ஓஎஸ்சியோட உண்மையான இது வந்து ராடிக்கலிஸ்ட். அதாவது பிஜேபி வந்து ஹிந்துத்வாவோட ராடிக்கலிஸ்ட், அசாதுதீன் ஓஎஸ்சி வந்து இஸ்லாமியர்களோட ராடிக்கலிஸ்ட். இவங்கெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரீமிஸ்ட் மாதிரி, அதாவது வந்து அடிப்படைவாதிகள். இல்லைப்பா, இது வந்து இதுதான் ஒரு தந்திரம், வந்து ஒரு தேர்தல் தந்திரம், ஒரு சாணக்கியத்தனம். இந்த சாணக்கியத்தனம் காங்கிரஸ் கட்சி அங்கே வைக்கக்கூடிய கூட்டணிக்கோ இல்லாமல் போயிடுச்சுன்னு சொல்ல வரீங்களா? எல்லாத்தையும் தேர்தலுக்கு ஒரு கணக்கு தான். நீங்கள் அதுதான் யூஸ் நீங்கள் முதல்ல வந்து பிஜேபி யூஸ் பண்ணுற டூல்ஸை நீங்கள் புரிஞ்சிக்காமலே இன்னும் பேசிகிட்டு இருக்கீங்க. நான் எப்படி இடி இல்லை காங்கிரஸ் கட்சி புரிஞ்சுக்கிச்சான்னு கேட்குறேன். இல்லை, நீங்கள் காங்கிரஸ் கட்சி புரிஞ்சுக்கிட்டாலும் காங்கிரஸ் கட்சி இந்த நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்த கட்சி, எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் இந்த நாட்டுக்கு கொண்டு வந்த கட்சி. ஆனால் இதெல்லாம் தனக்கு பயன்படுத்திக்காத ஒரு கட்சி ஆச்சே, நல்லவனாச்சே. உனக்கு சுதந்திரம் வாங்கி கொடுக்கும் போது இந்த நாட்டுடைய அரசியல் அமைப்பை எழுதும் போது காங்கிரஸ் மட்டும்தான் ஆட்சி ஆளணும்னு அரசியல் அமைப்பு எழுதியிருந்தா உங்களால வந்திருக்க முடியுமா? ஒரு சாதாரண ஆளால ஒரு பஞ்சாயத்து தலைவராக வந்திருக்க முடியுமா? இப்படி சொல்றாங்க. காங்கிரஸ் கட்சி வந்து சுதந்திரம் வாங்கி கொடுத்ததோட வந்து அது வேலை முடிஞ்சு போச்சு, காங்கிரஸ் கட்சி கலைச்சிருக்கணும் என்பது போல விமர்சனங்கள் முன்வைக்கப்படுது. இப்போ கூட முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி என்ன சொல்றாரு? நாட்டுக்கும் ஊருக்கும் தேவையில்லாத கட்சி காங்கிரஸ் கட்சி, அது கலைச்சிடணும் அப்படின்ற வந்து விமர்சனம் முன்வைக்கிறாரு. இப்போ இந்த விமர்சனத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? இப்போ ராஜேந்திர பாலாஜி அளவுக்கு எங்களை கீழே இருக்கிறாதீங்க. ஒரு முன்னாள் அமைச்சர், அதிமுக முக்கியமான அமைச்சராக இருக்கலாம், என்னுடைய தலைவர்கள் ஒருத்தராக இருக்கிறாரு. என்ன வேணும் இருக்கலாம், ஆனால் ராஜேந்திர பாலாஜி அவ்வளோதானே. அந்த அளவுக்கு காங்கிரஸ் இருக்கிறாதீங்க தயவு செய்து. காங்கிரஸ் அவருடைய விமர்சனம் ஏற்கனவே யார் எதிர்மறையாக பேசினாலும் விவாதிக்கப்படுது. அதுக்குன்னு அதெல்லாம் பொருட்டா எடுத்துக்க முடியுமா? ராஜேந்திர பாலாஜி வந்து ஏற்கனவே பேசினாரு, எந்த மாமா வீட்டு மாதிரி எந்த மருமகளுக்கு மாமாவாக ராகுல் காந்தி உட்கார்ந்தாரு, எந்த மருமக வந்து ராகுல் காந்தி மடியில் உட்காந்து காது குத்துச்சுன்னு இந்த மாதிரி பேசினார். ஸோ ஒரு ஸ்டூப்லோ பொலிட்டீஷியன் ராஜேந்திர பாலாஜி. அந்த லெவலுக்கு தயவு செஞ்சு காங்கிரஸ்காரங்களெல்லாம் இறக்கி பேசுகிறாதீங்க. ஜஸ்ட் பிகாஸ் வந்து இன்னைக்கு தேர்தலில் வந்து ஆட்சியில் இருந்தாங்க, அமைச்சராக இருந்தாங்கன்னு காங்கிரஸ்காரங்களுக்கு ஈக்குவல் ஆயிடுவாங்கன்னு நினைக்க வேணாம். காங்கிரஸ் வந்து ஒரு பொது உடைமை, ஒரு தேசியத்தை வந்து தெளிவாக பார்த்த கட்சி. நீங்கள் காங்கிரஸ் சுதந்திரம் வாங்கினதுலேருந்து அரசியல் அமைப்பை மாற்றி எழுதியிருந்தா கூட காங்கிரஸ் இன்னைக்கு வரைக்கும் ஆட்சியில் இருந்திருக்கும். என்ன பண்ணுச்சு? நீனும் அரசியலுக்கு வா, நீனும் உன்னோட கருத்தை சொல்லு, எதிரணின்னு ஒன்று இருக்கணும். எல்லாம் அது எப்படி ஜனநாயக நாடு சாத்தியமாகும்? ஒரு கட்சி தான் ஆட்சியில். ஜனநாயக நாடுன்றது காங்கிரஸ் தானே சொல்லுச்சு, சுதந்திரம் வாங்கி கொடுத்த நாடு தானே சொல்லுச்சு. நீங்க அது முன்னாடி ஜனநாயகம்லாம் நீங்க பேச முடியாது. ஒன்ஸ் த இண்டிபெண்டன்ஸ் இஸ் காட், த ஹோல் எலெக்ஷன் மிஷினரி ஆர் த ஹோல் கண்ட்ரி வாஸ் அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் காங்கிரஸ். இதை எப்படி வேணா மாற்றி எழுதலாம். ஆனால் இந்த நாட்டு டெமோக்ராட்டிக் நாடாக, ஜனநாயக நாடாக அறிவிச்சு எல்லாத்துக்கும் உரிமை கொடுத்தது இந்த காங்கிரஸ். அது அந்த பெருமையான காங்கிரஸ் கட்சிக்கு யாரும் குறைத்து மதிப்பிடலை. இன்றைய காலகட்டத்தில் மக்களின் நம்பிக்கையை அந்த கட்சி பெற்றிருக்கிறதா? அதுதான் கேள்வி. இது நீங்கள் இப்போது மக்களின் நம்பிக்கை இல்லாமல் ராகுல் காந்திக்கு இவ்வளோ பெரிய வரவேற்பு இருக்காது. ஆனால் ஸ்ட்ராட்டஜின்றது என்ன? இப்போது இந்திரா காந்தி எமர்ஜென்சி கொண்டு வந்தாங்க 75ல், சரியா? 77ல் ஆட்சி இழக்கிறாங்க, மறுபடியும் 79லாம் ஆட்சி பிடிச்சிடறாங்க. எப்படி பிடிக்கிறாங்க? அன்னைக்கு இருந்த
மக்களின் தேவையை உணர்ந்து இந்திரா காந்தி மீண்டும் மக்களிடம் செல்கிறார்கள். இந்திரா காந்தி போன்ற ஒரு வலிமையான தலைவர் இல்லையான்னு கேக்குறாங்க. இப்ப ராகுல் காந்தி தான் நல்ல விஷயத்த ஒரு பாஜகவுடைய ஐடி விங்ல வந்து பேசியிருக்கிறாங்க. ராகுல் காந்தி அவர்கள் தலைமை பொறுப்பிற்கு முன்னிறுத்தப்பட்ட 20 ஆண்டுகள்ல வந்து 95 தேர்தல்கள் வந்து காங்கிரஸ் கட்சி தோல்வி அடைந்திருக்கிறது என்பதாக வந்து ஒரு வரைபடம்லாம் போட்டு வந்து விளக்குறாங்க. இப்ப இதுக்கு என்ன சொல்ல வரீங்க? நீங்க ஒரே ஒரு ஃபேக்டரை முன்ன நிப்பாட்டிட்டு சுற்றி நீங்கள் செய்கிற தவறுகள் எல்லாம் மறைத்து விட்டால் மக்கள் வந்து உடனே உங்களை ஏற்றுவாங்கன்னு நினைக்குவாங்க. நானும் காலையில் அந்த வரைபடத்தை பார்த்தேன், நியூஸ் பேப்பரில் வந்துருந்துச்சு. இப்போ பிரச்சனை என்ன, அன்னைக்கு தேதிக்கு அண்ணா ஹசாரேன்னு ஒருத்தனை இறக்குனீங்க, மாடர்ன் காந்தி எங்கே இருந்தாலும், பாபா ராம்தேவ்னு ஒருத்தனை இறக்குனீங்க, அவன் எங்கே இன்னைக்கு என்னவா இருக்கான்? அவன் இன்னைக்கு இந்தியாவில் இருக்க பணக்கார வரிசையில் பணக்காரன் ஆகிட்டான். எங்க ஒரு யோகா டீச்சர் எப்படிங்க அந்த இடத்துக்கு போக முடியும்? அண்ணா ஹசாரே எங்கெங்க? நீங்கள் கொண்டு வந்த ஒரு ஆயுதம் இதெல்லாம். இதை வந்து பாஜக பசுத்தோல் போட்டிய புலியாக வந்து நம்மளை வந்து இந்த தாக்கத்தை ஏற்படுத்தினாங்க. சரி, பாஜக ஆட்சிக்கு வந்து எல்லாமே சரியாயிடுச்சா? எங்கே அந்த அண்ணா ஹசாரே பையன்? எங்கே அவன் வெளியே வரல? எங்கே அந்த கிழமை காணும்? அப்போ இதெல்லாம் யாருடைய ஆட்கள்? இதெல்லாம் எல்லா மெஷினரியும் அவங்க அழகாக யூஸ் பண்ணுவாங்க. அவங்க உங்ககிட்ட வரும்போது பொது உடைமையாக வருவார்கள். ஆனால் அவங்களோட அல்டீரியர் மோட்டிவ் வந்து மேலிஃபைடு இன்டென்ஷன், ஹார்ட் இன்டென்ஷன், அகேன்ஸ்ட் தி பீப்புள், ராடிகலிஸ்ட் இன்டென்ஷன். இதெல்லாம் தான் பிரச்சனை. இப்போ இவ்வளவு பிரச்சனைகள் வந்து காங்கிரஸ் கட்சி பேசுகிறது. ராகுல் காந்தி அவர்கள் பேசுறாரு, தலித் உரிமை பத்தி பேசுறாரு. ராகுல் காந்தி அதானிக்கும் மோடிக்கும் இடையிலான தொடர்பு பத்தி பேசுறாரு, அம்பலப்படுத்துறாரு. இப்போ இவ்வளவு விஷயங்கள் வந்து நடக்கும் பொழுது கூட ஏன் வந்து மக்களுடைய ஆதரவு காங்கிரஸ் கட்சியை நோக்கி திரும்பல இன்னமும்? அதுக்கு என்ன ஏதாவது பிரச்சனை? தமிழ்நாடு மீடியான்றதுனால நீங்க இந்த கேள்வி என்கிட்ட கேட்குறீங்க. நீங்க வட இந்தியாவுக்கு போனீங்கன்னா நரேந்திர மோடியை பற்றி மட்டும்தான் நியூஸ் வரும், அமித்ஷாவை பற்றி மட்டும்தான் நியூஸ் வரும். காங்கிரஸில் ஏதோ ஒரு மாநிலத்தில் ஏதோ ஒரு சின்ன தவறு நடந்தால் அந்த நியூஸ் வரும். ராகுல் காந்தி பேசுகிறதெல்லாம் வட இந்தியாவில் நியூஸில் வருது நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்களா? அப்படி என்றால் நமக்கே இன்னும் நம்ம கண்மூடித்தனமாக இருக்கின்றோம். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து மீடியாவை கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி நம்ம டெல்லி போகிறோம், முன்னாடிலாம் டெல்லி போனால் எல்லா ஹிந்தி சேனலில், ஹிந்தி நியூஸ் சேனல், இங்கிலீஷ் நியூஸ் சேனல் பார்ப்போம். இன்றைக்கெல்லாம் டெல்லி போனாலும் நம்ம தமிழ் சேனல் பார்க்குறோம். ஏன் பார்க்குறோம்? ஏன்னா அந்த செய்தி திறந்தாலே இட் இஸ் அ ஸ்கிரிப்டட் நியூஸ். ஒரு கியூபா நாட்டில் என்ன நியூஸ் வரும், அந்த அதிபர் என்ன நியூஸ் வெளியிடுறாரோ அந்த நியூஸ் தான் வரும். நார்த் கொரியாவில் என்ன நியூஸ் வரும், அந்த அதிபர் என்ன நியூஸ் வெளியிடுறாரோ அந்த நியூஸ் தான் வரும். இஷ்டப்பட்ட நியூஸ்லாம் வராது. அடால்ஃப் ஹிட்லர் காலத்திலேருந்து அடால்ஃப் ஹிட்லர் மாதிரி கொடுங்கோல் ஆட்சியாளர்கள் யாராக இருக்கட்டும், எவ்ரிதிங் வாஸ் ஸ்கிரிப்டட், எவ்ரிதிங் வாஸ் ப்ரீடிட்டர்மைன்ட் அண்ட் தென் ரிலீஸ். ஊடகங்கள் ஒரு பக்கம் இருக்கட்டும், நீங்கள் சொன்னது போல பாஜகவுடைய பிடியில் வந்து வட இந்திய ஊடகங்கள் இருப்பதாக கூட வைத்துக் கொள்வோம். ஆனால் ராகுல் காந்தி அவர்கள் வந்து மக்களை நேரடியாக போய் சந்திக்கிறாரு, சாமானிய மக்களை வந்து சந்திக்கிறாரு, அவங்க வீட்டு போய் சாப்பிட்றாரு, அவங்கள வந்து விளையாடுறாரு, மீன் பிடிக்கிறாரு. இப்படி பலவிதமான செயல்பாடுகள் அவர் மேற்கொண்ட போது கூட மக்களினுடைய செல்வாக்கு அதிக அளவில் அவரால் பெற முடியல அப்படிங்கிற மாதிரி தான் இந்த தேர்தல் முடிவு காட்டுறாரு. லார்ஜர் ஃப்ரேம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மீடியா மூலமாக தான் ரீச் ஆகும். அந்த மீடியாவை வந்து உங்களுக்கு சாதகமாகவே இல்லை. ராகுல் காந்தியை பற்றி நியூஸே போடுறதில்ல. ஹைட்ரோஜன் பாம் வருதுன்னு சொன்னார் ராகுல் காந்தி, இந்த எஸ்ஐஆரை பற்றி வெளியிட்டார், மற்ற நாட்டு பெண்களுடைய ஃபோட்டோவை எடுத்து இந்தியாவுடைய வாக்காளர் உரிமைன்னு அறிவிச்சாங்க. அதில் கூட பாருங்க, அந்த பெண்மணி பிரேசில் நாட்டை சார்ந்த பெண்மணி, அந்த பெண்மணி ஒரு மாடல் அப்படின்னு சொன்னது யாரு? ராகுல் காந்தி. அடுத்த நாள் காலைல தமிழ்நாட்டிலே ஒரு பத்திரிகையில் என்ன தெரியுமா வந்துச்சு, ராகுல் காந்தி கூறிய பொய் அம்பலமானது. ராகுல் காந்தி பொய் சொல்லிட்டாரான்னு அடுத்து நம்ம செய்தியை படிக்கிறோம். இப்போ தலைப்பு என்ன? ராகுல் காந்தி கூறிய பொய் அம்பலமானது. இப்போ நம்ம தலைப்பை பார்த்துட்டு நம்ம செய்திக்குள்ளார போறவங்க இருக்காங்க, செய்திக்கு உள்ளார போகாதவங்க இருக்காங்க. இப்போ ராகுல் காந்தி என் தலைவன்றதுனால நான் செய்திக்குள்ளார போறேன். அதுல என்ன எழுதுறான்? பிரேசில் நாட்டை சேர்ந்த பெண்மணி தான் அவர், ஆனா அந்த பெண்மணி மாடல் இல்ல, அவங்க வேற ஏதோ பிசினஸ் பண்றாங்க, இது ஒரு நாட்டுக்கு ரொம்ப முக்கியம். அது ராகுல் காந்தி போய் சொல்லிட்டாராம், அவ மாடல் இல்ல, அவ வேற ஏதோ பிசினஸ் பண்றாங்க. இது யாருக்குங்க தேவை? ஆக மொத்தம் அவ பிரேசில் நாட்டுக்காரி தான். அவ போட்டோ ஏங்க இந்தியாவோட வாக்காளர் அட்டையில வந்துச்சு? அதை பத்தி அவங்க எழுதல. அவங்க என்ன சொல்றாங்க, பிரேசில் நாட்டுக்காரி தான், ஆனா அந்த அம்மா மாடல் இல்லையா, வேற ஏதோ அழகு நிபுணர், அழகு நிபுணர்னா என்ன, பியூட்டிஷியன், சம்திங் லைக் தட். இதை தான் அவங்க எழுதுறாங்க. ஸோ எந்த அளவுக்கு பாருங்க, ஒரு செய்தியை எப்படி எழுதலாம், அது எப்படி தாக்கத்தை ஏற்படுத்தாத அளவுக்கு எழுதலான்றத
அந்த ஊடகத்துக்கு தெரியுது. அப்போ இந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னாக்கா டெல்லியில் வந்து ஒரு குண்டுவெடிப்பு நடந்துச்சு. ம் அந்த குண்டுவெடிப்பையும் காங்கிரஸ் கட்சியையும் கூட இணைச்சி பேசுறாங்க. இன்னும் சொல்லப்போனால் முன்னாள் ஒன்றிய அமைச்சராக ஒன்றிய இணையமைச்சராக இருந்த பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் வெளிப்படையாக சொல்றாரு, இதில் வந்து காங்கிரஸ் கட்சிக்கு என்ன ரோல் இருக்கு, ராகுல் காந்திக்கு என்ன ரோல் இருக்கு அப்படிலாம் வந்து இன்னும் 2 நாள் தெரிஞ்சிடும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அப்போ இந்த மாதிரி முடிச்சு போட்டு வரக்கூடிய தகவல்கள் வந்து அந்த கட்சிக்கு வந்து இயல்பாக பின்னடை ஏற்படுதுதா, அல்லது குற்றச்சாட்டு வந்து சொல்றதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? நீங்கள் இது இது பொன் ராதாகிருஷ்ணன் சொல்லும் போதே எங்களுக்கே சிரிப்படுறதா கேட்குறதுக்கு. ஒரு பாம்பரனுக்கே கேட்டால் சிரிப்படுறதா. பிஜேபிக்காரன் பாம்பு வச்சான், ஆர்எஸ்எஸ்காரன் பாம்பு வச்சான், ஆர்எஸ்எஸ்காரன் வந்து புல்வாமா அட்டாக்கை பிளான் பண்ணான், பிஜேபி புல்வாமா அட்டாக் பிளான் பண்ணிச்சு, இதெல்லாம் சொன்னால் மக்கள் ஏற்றுக்கிறான். என்ன இப்போ பெஹல்காம் அட்டாக்கு எதுக்கு? பெஹல்காம் அட்டாக் கரெக்டாக பீகார் எலெக்ஷன் ஆரம்பிக்கும் போது அது பேச்சுவார்த்தை. ஏன் பெஹல்காம் அட்டாக் நடக்குது? எங்கே இருந்தாங்க அவங்களுடைய ஃபோர்ஸஸ்ஸு, மத்திய சர்க்காரோடைய ஃபோர்ஸஸ்ஸு? எல்லாமே கேள்விக்குறி தான். இதுக்கு ராகுல் காந்திக்கு என்ன கனெக்ஷன் இருக்கு? அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி ஒரு அட்டாக் நடந்தால் கெட்ட பேர் யாருக்கு வரும்? பாஜக தான் வரும். அது எலெக்ஷன் டைமில் வந்து நடக்குது. அப்போ வந்து யார் செஞ்சிருப்பாங்க? காங்கிரஸ்கார தான் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. குஜராத் முதலமைச்சராக இருந்துட்டு பிரதம மந்திரி வேட்பாளராக போகும்போது நரேந்திர மோடி கேம்பெயின் செய்த 2 இடத்துல பாம்பு வெடிக்குது. 2மே நரேந்திர மோடி போகிற இடத்துல வெடிக்கல, அவர் இருக்கிற ஸ்டேஜில் வெடிக்கல, வெளியே இருக்க குப்பை தொட்டியில் வெடிக்குது. அது செய்தியாக வருது. நரேந்திர மோடி பேசிட்டு இருந்த இடத்துல குப்பை தொட்டியில் பாம்பு வெடிச்சிச்சுன்னு. பாம்பு வைக்கிறவன் ஏங்க குப்பை தொட்டியில் போய் பாம்பு வைப்பான்? இப்போ நீ வந்து உன்னை காப்பாற்றிக்கிறதுக்கு உன் மேலே அடியே படாமல் ஒரு பாம்பு வெடிச்சா மாதிரி ஒரு செய்தி வேணும்னா நீ இருக்கிற இடத்துலேருந்து ஒரு 100 மீட்டர் தூரத்தில் பாம்பு வச்சா அந்த மாதிரி செய்தி. நீ இருக்கிற இடத்துல பாம்பு வச்சா அது எதிரி செய்கிறது. உன்னை பாதுகாத்துக்கிட்டு நீ இன்னொரு இடத்துல பாம்பு வச்சு அது உனக்கு ரிலேட் பண்ணனா அது நீனே பிளான் பண்ணது. இதெல்லாம் வந்து கிரிமினாலஜியோட பேசிக் ஐடியாஸு. ஆனால் என்ன ஒன்று, இந்த நாட்டுடைய புரிதல் தன்மை கொண்டு அறிவுபூர்வமாக படித்து வளரக்கூடிய இந்த தென் மாநிலங்களை தவிர்த்து வட மாநிலத்தில் இந்த கேள்வி ஏன்னு கேட்குற கேள்வி வந்து மனிதர்கள் இல்லை. அவங்களாம் பாவம். அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம சின்ன சின்ன ஊரில் கூட வந்து வட மாநில தொழிலாளர்கள் வந்து வேலை செய்கிறாங்க. ஷீட் வீட்டு இருக்குல்ல, இரும்பு ஷீட்டு, அந்த வீட்டில் தங்க வச்சு கூட அவங்க குடும்பத்தோடு வந்து வேலை செய்கிறாங்க. ஏங்க என்னங்க இப்படிலாம் வீட்டில் தங்குறீங்க? யூபிக்கார் ஒருத்தர் சொன்னார் என்கிட்ட, இதாச்சும் பரவாயில்ல, எங்கள் ஊரில் வந்தோன்னா இது கூட இருக்காது, இரும்பு தகர ஷீட்டு கூட எனக்கு கிடைக்காது, என் வாழ்க்கை அவ்வளோ மோசமாக இருக்கு அப்படின்றது உண்மை. ஆனால் கடைசியில் அடிப்படைவாதி என்ன ஆகிறான்? அந்த மதத்தின் பெயரால் வாக்கு வாங்கும் போது அவன் இங்கேருந்து சம்பாதிச்ச காசு எல்லாம் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது எங்கள் ஊரில் போய் ஓட்டு போட்டு வரேன்னு சொல்லிட்டு இங்கேருந்து போயிட்டு அவங்க கூட்டமாக பேசி நம்ம இந்துத்துவா பற்றி பேசி போய் அங்கே போய் ஓட்டு போடுறாங்க. ஆனால் அவன் பொருளாதாரம் இல்லை, குடும்பம் இல்லை, குழந்தைங்க நல்லா இல்லை அப்படின்றத அவன் புரிஞ்சுக்கிற நிலைமையில அவன் இல்லை. சரி, இப்போ இந்த தேர்தல் முடிவு வந்து இப்போ நம்ம வந்து உங்களுக்கு பிடிக்காட்டா கூட முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி சொன்னதெல்லாம் கேட்க வேண்டியா இருக்குது. மோடி தான் எங்கள் டேடின்னு திரும்பி சொல்லியிருக்கிறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த தேர்தல் முடிவு, பீகார் தேர்தல் முடிவு என்பது தமிழ்நாட்டிலையும் எதிரொலிக்கும், தமிழ்நாட்டிலையும் வந்து 220 தொகுதிக்கு மேலே வந்து பாஜக அதிமுக கூட்டணி வந்து வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கான வாய்ப்பு இருக்கா? ராஜேந்திர பாலாஜி கேட்டு நீங்களே சிரிக்கிறீங்களே, சிரிச்சிங்க இல்லை, நீங்கள் அவரை பற்றி விமர்சனம் பண்ணீங்க, அவ்வளோதான். ராஜேந்திர பாலாஜியெல்லாம் பெருசாக எடுத்துக்க பாவம், புவர் ஃபெலோ, ஹி லாஸ். ராஜேந்திர பாலாஜி சொந்த சட்டமன்ற தொகுதி தோக்குறாரு. ஏன் தோற்று போனார்? அதுவும் ஏன் நீ திமுக காரங்கிட்ட தோற்று போனாலும் ராஜேந்திர பாலாஜி பெருமையாக இவ்வளோ பேசலாம், இவ்வளோ மேக்கப் போட்டுக்கிட்டு எங்கே ரோஸ் பவுடர் வாங்குறான்னு தெரியல. அன்றைக்கி கூட நான் ஏர்போர்ட்டில் பார்த்தேன், கடுமையான மேக்கப். நான் கூட கேட்டேன், மாமா உனக்கு யார் மாமா இவ்வளோ மேக்கப் போட்டா விட்டான்னு. ஆனால் என்ன இஷ்யூனா, ராஜேந்திர பாலாஜி திமுக வேட்பாளர்கிட்ட தோக்கல, காங்கிரஸ் வேட்பாளர்கிட்ட தோத்தவர். சி யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட், ராஜேந்திர பாலாஜியோட உயரம் என்னன்னு ராஜேந்திர பாலாஜிக்கு தெரியணும். இந்த மாதிரி தேவையில்லாமல் வரம்புக்கு மீறிய பேச்செல்லாம் ராஜேந்திர பாலாஜி அவர்கள் தவிர்த்துக்கணும். ஏன்னா இவர் 1000 ஆனாலும் மேடம் ஜெயலலிதா வந்து ராஜேந்திர பாலாஜி அமைச்சராக்கி அழகு பார்த்தவங்க. ஸோ அந்த ஒரு உயரத்துக்கு கொண்டு போயிட்ட அப்புறம் யூ கேனாட் கெட் சோ லோ. பாவம், ஹி ஷுட் லேர்ன் ஃப்ரம் ஹிஸ் மிஸ்டேக். இப்போ இன்னொரு பக்கம் விமர்சகர்கள் கூட என்ன சொல்கிறாங்கன்னாக்கா, இந்த பீகார் தேர்தல் முடிவு என்பது காங்கிரஸ் கட்சிக்கு திமுகவிடமிருந்து சீட்டு வாங்கிறதுல ஒரு பின்னடைவை ஏற்படுத்தும், ஒரு டிமாண்டிங் கெப்பாசிட்டியை வந்து அது வந்து குறைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. வரக்கூடிய தேர்தலில் வந்து திமுகவுடைய
அழுத்தம் காரணமாக கூடுதல் இடங்களை வாங்கணும் என்பது போல திட்டமிடப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. அகில இந்திய தலைமையும் அதற்கான ஒரு முனைப்பு காட்டாக சொல்லப்படுது. இந்த ஒரு தோல்வி என்பது அதில் ஏதாவது பின்னடைவு ஏற்படுத்துமா? சராசரியாக 2 பேர் உட்கார்ந்துக்கிட்டு ஒரு டீ கடையில் டாப்பிக்கே இல்லாமல் பேசுகிற கேள்வி இது. திமுக என்ன தெரியுமா நேரம் பேசியிருப்பாங்க, எஸ்ஐஆரை கவனிப்பா பாருங்க, அவ்வளோ தூரம் பண்ணியும் தோல்வி வந்திருக்குன்னா எஸ்ஐஆரை கவனிப்பா பாருங்க. அதுதான் ஒரு தலைவர் பேசுவார். கூட்டணி தர்மத்தை பற்றியோ கூட்டணி சீட்டை பற்றி பேச மாட்டாங்க. இவ்வளோ பெரிய அளவு இருந்தும் பிஜேபி ஜெயிக்குதுன்னா டோன்ட் அலோவ் them to do mal practices in தமிழ்நாடு. அதுதான் ஒரு தலைவன் பேச முடியும். ஒரு தலைவன் உட்கார்ந்துக்கிட்டு கூட்டணி சீட்டு கம்மியா பண்ணு இது பண்ணு இதெல்லாம் 2 திமுக தலைவரோ காங்கிரஸ் தலைவரோ பேச மாட்டாங்க. அவங்க வந்து என்ன நினைப்பாங்க, இன்னும் நம்ம விழிப்போடு இருக்கணும். இவ்வளோ விழிப்போட இருந்து இவ்வளோ ஃபைல்ஸை வெளியிட்டு இவ்வளோ பிரச்சாரம் பண்ணியும் அவங்க தைரியமா திருப்பி அவங்க செய்யறதே செய்ய முடியும்னா நம்ம எவ்வளோ விழிப்போடு இருக்கணும். நீங்கள் யோசிச்சு பாருங்க, கிட்டத்தட்ட வந்து அதாவது ரொம்ப விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய பிலோ பாவர்ட்டி லைனில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் பீகாரில் ரொம்ப அதிகம். அதில் எத்தனை ஆயிரம் இஸ்லாமியர்களுக்கு வாக்கே இல்லாமல் போயிடுச்சு. 24% இருந்த இஸ்லாமியர்கள் 18% தான் ஓட்டிங்க்கு அலவுட். இது 6% வந்து வாக்கே காணா போயிடுச்சு. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் யாரு? எஸ்ஏஆரோட ஐடியா. ஸோ நம்ம முதலமைச்சராக இருக்கட்டும், இல்லை திமுகவில் இருக்க பெரிய தலைவர்களாக இருக்கட்டும், இல்லை காங்கிரஸில் இருக்கக்கூடிய தலைவர்களாக இருக்கட்டும், இல்லை முதன்மை மிக்க காங்கிரஸ் மூத்த தலைவர்கள், இவங்க பேசுறதெல்லாம் எஸ்ஐஆரை விழிப்போடப்பார். இல்லை விழிப்போட பார்த்தாலும் கூட எஸ்ஐஆருக்கு வந்து தடை வாங்க முடியல. உச்சநீதிமன்றம் வரைக்கும் போனா கூட இப்போ தடை இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கான சில கேள்விகளை தான் வந்து கேட்டிருக்காங்க. அப்போ எஸ்ஐஆர் தமிழ்நாட்டிலே வந்த பிறகு இப்போ இந்த தேர்தலுடைய தோல்விக்கு இது ஒரு முக்கியமான காரணமாக இருக்குன்னு சொல்ல வரீங்களா? அச்சப்படுறீங்களா? இல்லை, தேர்தல் வந்து தோல்வி அடைஞ்சுன்னு சொல்ல வரீங்களா? திமுக கூட்டணி எஸ்ஐஆர் அமல்படுத்தப்பட்ட பிறகு, எஸ்ஐஆர் அமல்படுத்திய பிறகு பிஎல்ஓ பிஎல்ஏவோட ஒர்க் இருக்கு. இப்போ பிஎல்ஓ வந்து ஆஃபீஸர்ஸ் வருவாங்க, அவங்க கொடுப்பாங்க போவாங்க. பூத் லெவல் ஏஜென்ட் தான் சரி பார்த்து எல்லா வீட்லேயும் வந்து வாக்கை வந்து மறு ரீஎன்ட்ரி பண்ணி புது வாக்காளர் அட்டை பெறுவதற்கு வரைக்கும் தன்னுடைய ஓட்டர் லிஸ்ட்டில் வந்து தான் பேர் வர வரைக்கும் பார்த்துக்க போகிறது பூத் லெவல் ஏஜென்ட் தான். அவங்க தான் ஒரு வீட்டையும் கதவை தட்டி செய்ய போகிறாங்க. இப்போ அதை நம்ம ஒழுங்காக செஞ்சுட்டா எப்படி தோல்வி வரும்? அப்போ அதை பற்றி பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை இல்லையா? எல்லா இடத்துலையுமே வந்து பூத் ஏஜென்ட் முகவர்கள் எல்லாம் விழிப்போட இருக்கலாம். அப்போ எதுக்கு வந்து எஸ்ஐஆர் பார்த்து பயப்படுறீங்க? டோர் நம்பர் 0 ABCDEFG அவன் பேர், அவங்க அப்பா பேர் HIJKLM, இதை பார்த்து பயப்படணும்ல. டோர் நம்பர் 0னா வீடு இல்லாதவன், ABCDEF அவங்க அப்பா பேர்னா அவங்க அப்பா பேர் அவனுக்கு தெரியாது, இதை பார்த்து பயப்படணும்ல. ஸோ அல்டிமேட்லி எவ்ரி பர்த் இஸ் ரெக்கார்டட். நான் ரெக்கார்டட் பர்த் எங்கே இருக்கு? எவ்ரி பர்த் இஸ் ரெக்கார்டட். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ரெக்கார்டட். இங்கே வட இந்தியாவில் வந்து அவங்க என்ன நினைக்கிறாங்க, நம்ம எது சொன்னாலும் சாத்தியம். ஏன்னா அங்கே கட்டமைப்பே இல்லை. கட்டமைப்பை உருவாக்க விடாமல் அந்த மக்களை வந்து இன்னைக்கும் வந்து மதத்தின் பெயரால் ஒரு மதம் பிடிக்க வைத்திருக்கிறார்கள். அந்த கட்டமைப்பு இப்போ 2002 பிறந்த ஒரு புள்ள இருக்கும். அது எப்படி பிறந்துச்சோ, என்ன பிறந்துச்சோ, எது பிறந்துச்சோ, பிறந்த உடனே அதோட என்ட்ரி இருக்கும். வித்தவுட் அன் என்ட்ரி தட் சைல்ட் cannot be born. அதுதான் இப்போத்துற நிலைமை. ஆனால் அப்பேற்பட்ட விஷயத்தையும் அவன் வந்து டோர் நம்பர் 0, அப்பா பேர் ABCDEFG, இல்லை பிரேசிலில் இருக்கிற ஒரு பெண்மணியோட ஃபோட்டோ, இது செய்யலைல்ல. இதை வட இந்தியாவில் செஞ்சுருக்காங்களே, அதுதான் ராகுல் காந்தி வெளியிட்டாரு. தமிழ்நாட்டில் அது நடக்காமல் பார்த்துக்கணும்ல. இன்னொன்று இருக்கிற ஓட்டர்ஸ் எல்லாத்தையும் என்ட்ரி பண்ணல. 330 வேளச்சேரி எம்எல்ஏனா, நான் வேளச்சேரியோட நிலைமையை சொல்லிட்டேன். 330 பூத் எப்படி 260 ஆச்சு? இல்லை, அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஏற்கனவே ஒரு 8 முறை வந்து எஸ்ஐஆர் பண்ணியாச்சு, இப்போ புதுசாக ஒன்றும் பண்ணலையே, ஏன் இப்போ புதுசாக பார்த்து பயப்படுறாங்க? இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு பீகார் போன்ற சில ஏற்கனவே எலெக்ஷன் ஓட்டிங் மிஷின் வந்துருச்சு. காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் இருக்கும்போது ஏங்க எலெக்ஷன் ஓட்டிங் மிஷினை பற்றி நீங்கள் தவறுன்னு பேசலை? பிஜேபி ஆட்சியில் வந்தப்போ தான் நாங்கள் எல்லாமே பேச ஆரம்பித்தாங்க. ஒரு பொருளை நல்லா பயன்படுத்துகிறவனும் இருப்பான், அதை தவறாக பயன்படுத்துகிறவனும் இருப்பான். இப்போ எல்லாத்தையும் தவறான பார்வையில் பார்ப்பதும், எல்லாத்தையும் தவறாக பயன்படுத்திக் கொள்வதும், எல்லாத்தையும் தன்னுடைய இஷ்டத்தில் பயன்படுத்திக் கொள்வதும் பிஜேபி. தேசியமயமாக்க பொதுவாக ஒரு பஞ்சாயத்து ராஜ்னு கொண்டு வந்தார் ராஜீவ் காந்தி. சாதாரண விளிம்பு நிலை, சாதாரண ஊரில் இருந்த ஒரு ஒரு தோளில் துண்டு போட்டவர், இடுப்பில் துண்டு கட்டினவர்
ஊர் தலைவர் ஆக்குனாரு. என்ன ராஜீவ்காந்தி சொன்னாரா நீ ஊர் தலைவர் ஆகிறதுக்கு காங்கிரஸ்காரனா இருக்கணும்னு? சைனிங் பவர்ஸ் கொடுத்தாரு. பிஜேபி கொடுத்துருமா? எல்லாத்தையும் தான் கட்டுப்பாட்டில் வைக்க நினைக்கும். அவங்களுக்கு என்ன கோவம் ராஜீவ்காந்தி மேலே, அவங்களுக்கு என்ன கோவம் ஜவஹர்லால் நேரு மேலே, அவங்களுக்கு என்ன கோவம் இந்திரா காந்தி மேலே, அவங்களுக்கு என்ன கோவம் மன்மோகன் சிங் மேலே, இதெல்லாம் தான் கோவம். ஏன்னா ஒரு ஆட்சியும் பொது ஆட்சியாக, மக்களின் ஆட்சியாக இவர்கள் எல்லாம் நடத்திவிட்டு சென்றார்கள். இந்த நாடு நல்லா இருக்கணும்னு செஞ்சவங்க. நீ வந்ததுலேருந்து பாரு, யார் சம்பாதிக்கிறா யார் சம்பாதிக்கலன்னுலாம் தெரியல. பணக்கார ரேஷியோவில் இருக்கிற அந்த 3% வந்து ரொம்ப நல்லா இருக்கான். 97% ஆஃப் திஸ் கண்ட்ரி அன்றாட காட்சியாக சோத்துக்கு வழி இல்லாமல் பல பிரச்சனைகள் இருக்கான். நீ ஆட்சி நடத்தும் போது 100 நாள் வேலை வாய்ப்புக்கு காசு தராமல் எத்தனையோ அந்தந்த மாநிலங்களை வந்து நீ பிரச்சனைக்கு ஆளாக்கி அந்த மாநிலம் நடத்த விடாமல் கவர்னர்ஸ் மூலமாக அந்த மாநிலத்தை முடக்கி அந்த மாநிலத்துக்கு ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி வர அளவுக்கு பொருளாதார பாரத்தை சுமத்தி எல்லாத்தையும் செய்து விட்டு சந்தோஷமாக இருப்பது தானே பாஜக. தேர்தல் தானே இப்போ பிரச்சனையே வருது. இந்த தேர்தல் முடிவு கூட ஜவஹர்லால் நேரு அவர்களுடைய பிறந்தநாள் அன்னைக்கு வெளியே வந்திருக்கு. அது கூட ஒரு திட்டமிட்ட செயல் அவ என்பது போல பேசுறாங்க. ஜவஹர்லால் நேரு அவர்களுடைய பிறந்தநாள் அன்னைக்கு காங்கிரஸ் கட்சிக்காரர்கள் எல்லாம் வந்து ஒரு கொண்டாட்ட மண்டலில் இருக்கும் பொழுது இந்த தேர்தல் முடிவு வந்து அதிர்ச்சியை ஏற்படுத்தும் என்பது போல திட்டமிட்டு செய்யப்பட்டது என்பதாக சில விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகின்றன. அதிலே தான் உங்களுக்கு சந்தேகம் இருக்கா? இல்லை, அதெல்லாம் அவங்க எது செஞ்சாலும் ஒரு உள்நோக்கம் இருக்கும். இதில் எந்த சந்தேகமும் வச்சுக்காதீங்க. பிஜேபி உள்நோக்கம் இல்லாமல் ஒரு விஷயத்த செய்யாது. அதை வந்து உள்நோக்கம் இல்லாமல் பிளான் பண்ணாது. எது செஞ்சாலும் ஒரு பொலிட்டிக்கல் மேண்டேட்டோட ஒரு பொலிட்டிக்கல் வெண்டட்டாவோட தான் செய்வாங்க. ஒருவனுக்கு குத்துவது போல் வலிப்பதற்கு போல் தான் ஒரு விஷயமும் செய்வாங்க. அவங்கக்கிட்ட ஈவர்களெல்லாம் எதிர்பார்க்க முடியாது. ஸோ இதெல்லாம் அவங்களுக்கு பிடிக்காத ஒரு தலைவர், இந்த நாட்டை வலிமையாக்கின தலைவர் ஜவஹர்லால் நேரு. ஏன்னா நரேந்திர மோடி வாயில் வர ஒரு நாள் நரேந்திர மோடி சாவர்கரை பற்றி பேச மாட்டார், அவங்க கட்சியில் இருக்க மூத்த தலைவர்களை பற்றி பேச மாட்டார். இல்லை ஆர்எஸ்எஸோட தலைவர் அவர் பேர் என்ன, மோகன் பகவத், அவரை பற்றி பேச மாட்டார். ஜவஹர்லால் நேரு பேசுகிற மட்டும்தான் பேசுவார். நரேந்திர மோடி கிட்ட எந்த கேள்வி கேட்டு அது நரேந்திர மோடியோட கையாளாகத்தனம் இருந்தால் ஜவஹர்லால் நேரு தான் அதற்கு காரணமாக இருப்பார். கூட்டணியோட ஒரு இறுதியான ஒரு கேள்வி, இப்போ தமிழகத்தில் வந்து ஒரு வலுவான ஒரு கூட்டணியாக இந்தியா கூட்டணி இருக்கிறது. திமுக தலைமையிலான காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் அங்கம் வைக்கக்கூடிய கூட்டணியாக இருக்கிறது. இப்போ இதில் என்ன இரண்டு தரப்பட்ட தகவல்கள் சொல்லப்பட்டதுன்னா, கூட்டணி ஆட்சிக்கு திமுக ஒத்துக்கணும் என்பது போல காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த சில தலைவர்கள் வந்து வலியுறுத்துறாங்க. தேசிய தலைவர்கள் எடுக்க வேண்டிய முடிவு என்பதாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் வந்து அதை கடந்து போறார். இருந்தால் கூட அந்த வலியுறுத்தல் வந்து ஆங்காங்கே முன்னாள் தலைவர் அழகிரி உட்பட சில பேர் வந்து முன்வைக்கிறாங்க. இது ஒரு பக்கம் இருக்கிறது. இப்போ இந்த பீகார் தேர்தலை மையமாக வைத்து அதை சுட்டிக்காட்டி ஒருவேளை சீட்டுகளை வந்து திமுக குறைக்குமேயானால் காங்கிரஸ் கட்சிக்கு மேலும் நெருக்கடி ஏற்படுத்தும் என்பது போல சொல்றாங்க. இப்போ இரண்டு விதமான காரணங்களை முன்வைத்து காங்கிரஸ் கட்சி தமிழக வெற்றி கழகத்தோடு கூட்டணி அமைக்கும் என்பது போல சொல்லப்படுகிறது. அதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கிறதா? நீங்க என்ன எப்படி பாக்குறீங்க? நான் தான் சொன்னேன்ல, ஒரு காமன் மேன் உட்கார்ந்துக்கிட்டு யூகங்கள் பேசலாம். நான் எங்கே யூகம் பேச முடியாது. ஒரு கட்சியோட தலைமை பதவியில் இருந்தவன். நான் இளைஞர் அணி காங்கிரஸ், தமிழ்நாடு இளைஞர் காங்கிரஸோட இளைஞர் அணி மாநில தலைவராக இருந்தவன். இப்போ நாங்கள் வந்து உட்காந்து யூகம் பேச முடியாது. ரொம்ப சிம்பிள். யார் என்ன பேசினாலும் ராகுல் காந்தி கையில் இருக்கிறது, தலைவர் கார்கே கையில் இருக்கிறது, இங்கு முதலமைச்சர் கையில் இருக்கிறது. இதுக்கு நடுவில் யார் என்ன பேசினாலும் என்ன ஆயிரப்போகுது? என்ன ஆயிரப்போகுது? இப்போ தாவேகாவோட கூட்டணி அது ஒரு பக்கம் ஒரு கூட்டம் பேசிக்கிட்டு இருக்கோம். அதனால என்ன ஆயிரப்போகுது? வாய்ப்புக்கு இல்லாத விஷயங்களை பேசுவது வேஸ்ட். நான் இந்த கேள்வியை ஏற்றுக்கவே இல்லை. தலைமைக்கு ஏற்ற விஷயம் அது வந்து காங்கிரஸ் தலைமையும் திமுக தலைமையும் ஒன்றாக இருக்கிறது. ஸோ அதில் மாற்றமே வைத்துக் கொள்ளாதீர்கள். இது மிகப்பெரிய வெற்றி பெறக்கூடிய கூட்டணியாக தமிழ்நாட்டில் அமையும். 202 பீகாரில் அவங்க கூட்டணி அந்த நம்பர்ஸையும் தாண்டும் தமிழ்நாட்டில் எழுதி வைங்க. இப்போ ஆட்சியில் பங்கு அப்படிங்கிறதுல உங்களுக்கு உடன்பாடு இல்லையா? காங்கிரஸ் கட்சி எங்கள் தலைவர் சொன்ன பங்கு, தலைவர் சொல்லலைன்னா பங்கு இல்லை. அது தலைமை தானே பேசணும், நம்ம பேச முடியாது சார். நாங்கள் யூகெல்லாம் பேச முடியாதுங்க. ஏன்னா வி ஆர் நாட் கிவன் எனி பவர்ஸ் டு ஸ்பீக் ஆன் தட். எல்லாம் தலைமை முடிவெடுக்கும். தலைமை என்ன சொல்லுதோ அதுதான் நம்ம கேட்க முடியும். அவங்கவுங்க இஷ்டப்பட்ட மாதிரி பேசிட்டா அது தலைமைக்கு பண்புக்கும் அழகில்லாமல். இப்போ என் தலைவர் எதிர்த்து நான் பேச முடியுமா? என் தலைவர் என்ன சொல்கிறாரோ அதை பின்பற்றி செல்வது தான் ஒரு நல்ல கட்சிக்காரனுக்கு ஒரு செயலாக இருக்கும். நம்ம மனசில் இருக்க ஆசையெல்லாம் சொல்லலாம், அதை வெளிப்படையாக சொல்லலாம்.
நாளைக்கு தலைமையில் வந்து நம்ம மேலே வந்து ஒரு தவறான கண்ணோட்டம் வந்துடக்கூடாது. ஸோ அதில் லெத்து ஹைகமாண்ட், காங்கிரஸ் வந்து ஹைகமாண்ட் பார்ட்டி. காங்கிரஸ் காரிய கமிட்டி கூடி என்ன முடிவு எடுக்குதோ அதான் முடிவு, ஹைகமாண்ட் என்ன சொல்லுதோ அதான் முடிவு. இது சுதந்திரம் பெற்ற நாள்லேருந்து இன்றைக்கி வரைக்கும் இதுதான், காங்கிரஸ் ஆரம்பித்த நாள்லேருந்து இன்றைக்கி வரைக்கும் இதுதான். ராய்ப்பூர் சமிட்டில் என்ன சொல்லுதோ அதான் முடிவு. 50 வயசுக்கு மேலே மாவட்ட தலைவர் இருக்க மாட்டான். சங்கட்டன் சுரோஜன் அபியான் போட்டிருக்கோம். உங்கள் இடத்துக்கு வந்து நல்ல மாவட்ட தலைவரை நாங்கள் தேர்ந்தெடுப்போம். நேர்காணல் ஒரு கேண்டிடேட் கிட்ட நான் எடுப்பேன். அந்த கேண்டிடேட்டோடைய பலம் என்னன்னு நான் தெருவில் போய் தெரிந்து கொள்வேன். அங்கே இருக்கக்கூடிய காங்கிரஸ்காரனிடம் தெரிந்து கொள்வேன். அதுதான் நான் டெல்லிக்கு தகவலாக சொல்லி இவந்தால் மாவட்ட தலைவராக வந்தாதான் அந்த மாவட்டம் நல்லா இருக்கும் அப்படின்னு காங்கிரஸ் எடுத்த ராய்ப்பூர் சமிட்டோட முடிவு. இன்னைக்கு பல மாநிலங்களில் தரமான மாவட்ட தலைவர்கள் வந்து விட்டார்கள். காங்கிரஸ் பேரியக்கம் பலம் பெற்று கொண்டிருக்கின்றது. இதே தான் நடக்கும். கொஞ்சம் இப்போ வந்து என்ன ஒரு மிகப்பெரிய ஒரு ரிஃப்ரெஷிங் பாயிண்ட் மாதிரி நீங்கள் நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு காங்கிரஸ்ன்றது சுதந்திரம் பெற்று 2014 வரைக்கும் மிகப்பெரிய அசுர பலத்தில் இருந்த ஒரு கட்சி, சரிங்களா? இப்போ வந்து ஒரு மிகப்பெரிய ஒயிட் வாஷிங் தேவைப்படுது. என்ன காரணம்னா இம்ப்ளான்டட் பிஜேபி மென் நிறைய காங்கிரஸில் வந்துட்டாங்க. ஸோ அவங்க வந்து என்ன பண்ணாங்க, நம்மளை எதிர்த்து நடக்கக்கூடிய விஷயங்களை நமக்கு சாதகமாக இல்லை, ஆனால் அதுக்கு உண்டான எதிர்த்து டிசிஷன்ஸ் எடுக்காமல் இருந்தாங்க. பாபா ராம்தேவ் உட்கார்ந்துருக்கும் போது அன்றைக்கி இருந்த காங்கிரஸில் இருந்த தலைவர்கள் சிலர் அவரை டிஸ்டர்ப் பண்ண வேணான்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் அன்றைக்கே பாபா ராம்தேவை அரெஸ்ட் பண்ணி தூக்கி போட்டிருந்தோன்னு வைங்க, இந்த பிரச்சனை வந்திருக்காது. அண்ணா ஹசாரே உட்கார்ந்த அன்றைக்கே யூஏபி ஆக்ட்லேயோ இல்லை அந்த ஆக்ட்லேயோ தூக்கி உள்ளார போட்டிருந்தோன்னு வைங்க, எந்த காலத்தில் அண்ணா ஹசாரே மகாத்மா காந்தியாக இருந்தார் யாருன்னே தெரியாது. ஆனால் ப்ரொபகண்டா பண்ணாங்க. இதே காங்கிரஸ் தான் அன்றைக்கி இந்த டிவி சேனல்ஸ்க்குலாம் லைசன்ஸ் கொடுத்துச்சு. ஆனால் ப்ரொபகண்டா பண்ணாங்க. காங்கிரஸ் அதை உட்காந்து ரசித்து பார்த்துச்சு. என்ன சொல்லிச்சு, ஏன் இவன் போய் சொல்கிறான், அது ஏன் இவங்க கேட்குறாங்க அப்படின்னு தான் காங்கிரஸ் நினைச்சு சொல்லியே. அன்றைக்கி அண்ணா ஹசாரேவை தூக்கி அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா யாரா நீ பப்ளிக்கில் வந்து உட்காரத்துக்கு, தூக்கி உள்ளார போட்டிருந்தா இந்த பிரச்சனை முடிஞ்சிருக்கும். ஆனால் பிளான்டட் ஆர்எஸ்எஸ் மென் வேர் தேர் ஈவன் இன் காங்கிரஸ் பார்ட்டி. கலப்புடுங்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா இதில் யார் அவன்றதை ஐடென்டிஃபை பண்ண முடியாது, யார் பேரையும் சொல்லிடவும் முடியாது. ஏன்னா மிகப்பெரிய அளவில் காங்கிரஸ்லேயே அவங்க ஊடுருவிட்டாங்க. ஸோ காங்கிரஸ் தலைவர்கள் மீண்டும் அவர்களுடைய கட்டுப்பாடு வந்துச்சு. ஊரில் பேர் தெரியாதவன், தெருவில் பேர் தெரியாதவன் தலைமையில் வந்து உட்கார்ந்துக்கிட்டு கேபினெட் மினிஸ்டரெலாம் இருந்தான். ஸோ தட் வாஸ் ஹவு ஆர்எஸ்எஸ் பிளான்டட் இட்ஸ் பீப்புள் இன்சைட் காங்கிரஸ் ஆல்சோ. இது மிகப்பெரிய ஒரு ஒயிட் வாஷ் நடந்துக்கிட்டு இருக்கு. அதை ராகுல் காந்தி இது வரைக்கும் தெளிவாக தான் செஞ்சுட்டு கொண்டிருக்கிறார். அது இன்னும் கொஞ்சம் வேகமாக செஞ்சுட்டாருன்னு வைங்க, ராகுல் காந்தியோட மேண்டேட் இன்னும் ஸ்ட்ராங் ஆயிரும். அதுதான் நம்ம எதிர்பார்க்குறோம். அது ஆனால் எல்லாத்தையும் உடனே செஞ்சால் கடைசியில் யாருமே இருக்க மாட்டாங்க. யாருமே வராதிங்கன்னா நான் மட்டும்தான் ஆஃபீஸில் உட்காந்துருக்கணும். அது மிக கனிவோடு, மிக பரிசீலனையோடு, மிகப்பெரிய ஒரு ஆளுமையான ரொம்ப ஆழ்ந்த யோசனையோடு தான் இது ராகுல் காந்தி செய்வார். அதுதான் அது டைம் ஆகுது. பட் கண்டிப்பாக வந்து இது ரிஃபர்ப் ஆயிரும். ஏன்னா இது காங்கிரஸ் கட்சி. நீங்கள் எழுதி வைங்க, அடுத்த எல்லா பேச்சுக்கு சொல்லுவாங்க. பட் இது எல்லாம் மாறும். காங்கிரஸ் தான் இந்த நாட்டை ஆளும். ஆனால் இதுக்கு ஒரு டைம் இருக்குது. இந்த டைம் ஸ்பேனில் வந்து பொய்யர்கள் இந்த மாதிரி நம்மளை மடையர்களாக ஆக்கி, நம்மளை மூடர்களாக ஆக்கி, மதத்தின் பேரால் நம்மளை பிரித்து, மொழியின் பேரால் நம்மளை பிரித்து, ஜாதியின் பேரால் நம்மளை பிரித்து ஆளக்கூடியவர்கள் நீண்ட நாள் ஆள முடியாது. ஜனநாயகம் தான் இந்த நாட்டுடைய அரசியலமைப்பு. ஜனநாயகம் தான் வெல்லும். அது வெல்லும் சமயம் இது ஒரு 15 வருஷம் ஒரு தோய்வான நிலைமை. இந்த நிலைமை மாறும். அதற்கெல்லாம் நாம் காத்திருப்போம். நல்ல நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை சொன்னீங்க. வசந்த சார், நன்றி. தேங்க்யூ. கேள்வி களம்.